வணக்கம். சிபிஎம் தோழர் சண்முகம் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக திருமாவளவனும் அதிகமானும் கருத்து சொன்னதாக அதை சார்ந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இதுல பேச போறோம். இதுல வந்து தோழர் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக ஆகணுங்கிறது தான் கம்யூனிஸ்டோட எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் நாங்கள் கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம். லேபர் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் கண்டிப்பா வேணும். இதன் மூலமாக அவங்களுக்கு பணி நிரந்தரமும் பணி பாதுகாப்பும் மற்ற சில சலுகைகளும் கிடைக்கும். இதை வந்து தவறா புரிஞ்சுட்டு தோழர் திருமாவும் தோழர் அதிகமானும் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. இது ஏற்புடையதல்ல, எங்களுடைய கொள்கைக்கு அவர்களுடைய இந்த கருத்தானது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த விஷயத்துல வந்து நாம வந்து தோழர் அதிகமானுடைய கருத்தை தான் நம்ம வந்து அதை தான் நம்ம இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணோம். காரணம் என்னன்னா, அவங்க மிக தெளிவா சொல்றாங்க, இப்ப இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை உத்தியோகம் வாங்குவதன் மூலமாக ஒரு அந்த ஜாதி இழிவு, இந்த கம்யூனிட்டி தான் இந்த வேலையை செய்வாங்க, மற்ற கம்யூனிட்டிலாம் இதுக்கு வரமாட்டாங்க. அப்படிங்கும் போது இவங்களுடைய வாரிசுகளுக்கு நிரந்தரமாக இந்த தொழில் புலப்படும் அல்லது இந்த தொழில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும். அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ஜாதிய இழிவை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஜாதிய இழிவை வந்து பர்மனன்ட் ஆக்குற மாதிரியான இந்த ஒரு கருத்துல தான் நாங்க அது வேண்டாம். ஏன்னா உலக நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரியான துப்புரவு தூய்மை பணியாளர்களுடைய வேலைகள் எல்லாமே மெக்கனைசேஷன் அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லாமே தொழில்மயமாக்கப்பட்டு இந்த மாதிரியான வேலைகள் மனிதர்கள் வந்து மேனுவலா செய்யக்கூடாது, அது மெஷின் மூலமாக தான் உலக நாடுகள்லாம் வந்து எடுத்து வைக்கின்றன, இந்த வேலைகளை செய்ய வைக்கின்றன. அப்படிங்கிறது வந்து இப்ப அறிவியல் நாகரிகத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படும் போது, இந்த நாட்டுல மட்டும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும், அந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டுமே வந்து இந்த தொழில் திணிக்கப்படுவது என்பது அந்த தொழிலை அந்த சாதியோடு தொடர்பு படுத்தி அதை அந்த சாதிய போக்கை நிலைநிறுத்த பயன்படுமே ஒழிய இதுல இருந்து அவங்க இந்த தொழில இருந்து அவங்களுக்கு வெளிவரத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு அரசு உத்தியோகம் கொடுத்தீங்கன்னா இவங்க இறந்த பிறகு இவங்களுடைய வாரிசுகளும் அதே தொழில வந்து நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா, அதாவது தோழர் அதிகமான என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழில இருந்து இவங்க பர்மனண்டா வெளியே வரணும். வெளியே வந்து அந்த 3% உள்ஒதுக்கீடு இருக்குங்களா, அதை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளையும் இல்ல தாங்களே வயசு இருந்ததுன்னு வைங்க, வேலை வாய்ப்புக்குரிய வயசு, வேற வேலைகள்ல வந்து அவங்க அரசு உத்தியோகங்கள்ல ஈடுபடணும். அதுதான் வந்து நம்ம வந்து அவங்களை விடுவிக்கிற, அவங்களுடைய இந்த குல தொழில இருந்து விடுதலை பெற வைக்கிற ஒரு நல்ல அம்சமா இருக்குமே ஒழிய தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து இதுல வந்து பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம்ங்கிறது வந்து அது சரியா இருக்காது. அது வந்து அவங்க தொழிலையே அவங்க வந்து திரும்ப திரும்ப செய்யறதுக்கு, ஒரு சாதிய இழிவை வந்து நிலைப்படுத்துறதுக்கு, இல்ல சாதிய இழிவை வந்து ஒரு பெர்மனன்ஸ் ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியாக மாறிடக்கூடாதுங்கிற அந்த அர்த்தத்துலதான் வந்து தோழர் திருமாவும் தோழர் அதிகமானும் வந்து கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை அவங்க திரும்ப சொல்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இதை நீங்க அரசு வேலையாக்குனீங்கன்னா வந்து இவங்களுடைய வாரிசுகளும் வந்து இதையே சீக் பண்ணுவாங்க. அப்ப இந்த தொழில இருந்து இவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா தோழர் சண்முகம் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப இவங்க வந்து ஒரு அரசு பணியை நிரந்தரம் பண்றோன்னே வைங்க, இதே அரசு பணிக்கு வேற ஜாதியில உள்ள மக்கள் வந்து வர முடியுமா? வருவார்களா? இவர்கள் செய்கிற அந்த தொழிலை அவர்கள் செய்வார்களா? அப்படி இருக்கும்போது எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் வந்து போட்டி போடக்கூடிய ஒரு தொழிலாத்தான் அந்த அரசு தொழிலை வந்து நாங்களும் சப்போர்ட் பண்றோம். ஆனா நீங்க இதை அரசு ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை மாற்றும் போது இந்த ஒரு கம்யூனிட்டி தான் மீண்டும் மீண்டும் இந்த இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களே இதை நிரந்தரமா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சாதிய இழிவிலிருந்து, இந்த பொல்யூஷன்ல இருந்து இவர்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிறத அந்த அர்த்தத்துலதான் வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் கூடாதுங்கிற ஒழிய, மற்றபடி அவங்க வந்து இது வந்து வேலை செஞ்சதுக்கு கூலி வேண்டாம்னோ இல்ல அதுக்கான சலுகைகளோ அதுக்குரிய பணி பாதுகாப்போ பணி நிரந்தரமோ அரசாங்கம் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதை நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா வந்து இதுல உள்ள இந்த நுண்ணிய ஆபத்து இருக்கு பாருங்க, இந்த மைக்ரோ டேஞ்சர், இந்த டேஞ்சர்ல இருந்து அவங்களை மீட்கிறதுக்கு தான் நாங்க வழி சொல்றோம் ஒழிய மற்றபடி அவங்களுக்கு எதிரான தொழிலாளர் விரோத போக்கான கருத்தா நீங்க இதை எடுக்கக்கூடாது. தோழர் சமூகம் இதை நல்லா தெளிவா புரியணும் அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே இதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்தே அவங்க அதுதான் சொல்லிட்டு வராங்க. அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா தெளிவா இருக்கு. இந்த மாதிரியான இந்த ஒரு கம்யூனிட்டி மட்டும் சாதிய தொழிலாக மேற்கொள்ளப்படுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அது வந்து எல்லா மக்களும் வராத போது, எல்லா மக்களும் அதுக்கு போட்டி போடாத போது, எல்லா மக்களும் அதை செய்ய முன் வராத போது, அது அந்த இழிவு நிலையை போக்கணும்னா அதை மெக்கனைஸ் பண்ணிட்டு மெஷின்ஸை கொண்டு வாங்க. மெஷின்ஸை கொண்டு வந்து மெஷின்ஸ் மூலம் அதை வந்து அந்த தூய்மை வேலையை வந்து அப்புறப்படுத்துற அழுக்குகளை அப்புறப்படுத்துற வேலைகளை செய்யுங்க. அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்க. அந்த ட்ரைனிங்ல வந்து எல்லா கம்யூனிட்டிஸும்
அந்த மெஷினை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு, அந்த மெக்கனைசேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எல்லா சாதிகளும் முன் வருவார்களே, ஆனால் அதுல எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி வேணா அது அந்த இதுல வந்து இவங்களும் அந்த மெக்கனைசேஷனை கத்துக்கிட்டு அதன் மூலமாக இவங்க கையை பயன்படுத்தாம மேனுவலா பயன்படுத்தாம அந்த பொல்யூஷன்ங்கிற அந்த கெட்ட பேர் இல்லாம எல்லா மக்களும் அதுல சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதுல இவங்களும் சேர்ந்து அரசு ஊழியர் ஆகுறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா நீங்க இவங்களை மட்டுமே தனிமைப்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஐசோலேஷனை நடத்தி இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த தொழிலுக்கு வந்து ஏத்தவங்க, இவங்க மட்டும்தான் இது ஒரு குலத்தொழிலா செய்ய முடியும், இவங்களுக்கு இது அத்துப்படியா இருக்கும், இவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், இந்த தொழில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க விரும்பி தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதிய ஒரு அப்ஜெக்டிவ் கொண்ட ஒரு தொழிலை வந்து அதை ஒரு பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு, அதை வந்து தொடர்ந்து இவங்க செய்யறதுக்கு, அதுல இவங்களை ஈடுபடுத்துறதுக்கான அந்த முயற்சியை நாங்க வந்து எக்காரணம் கொண்டு நாங்க அதை சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த சென்ஸ்ல தான் அவங்களுக்கு இதை அரசு ஊழியராக்கி அவங்கள பெர்மனண்டா ஒரு புது தொழில தள்ளிடாதீங்க. இது வந்து அவங்க வெளியே வர்றதுக்கான அந்த முயற்சி கூட ஈடுபட மாட்டாங்க. நீங்க இதை இவங்களை கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலயே வந்து இதே நம்ம காலம் நம்ம பிள்ளைகளுக்கும் இதை ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள வேற தொழில் பார்க்காம வேற எங்கேயும் முயற்சி கூட பண்ணாம இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இதுல இருக்குங்கிறத அந்த அர்த்தத்துலதான் வந்து தோழர் திருமாவும் தோழர் அதிகமானும் சொல்லியிருக்காங்கிறது தான் நம்ம வந்து இதுல இருந்து சொல்லிக்கொள்ள விரும்புறோம். இதுல உண்மையும் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து அவங்க வந்து ஒரு சயின்டிபிக்கா சொல்றாங்க. ஆனா வந்து இதை வந்து தோழர் சண்முகம் வந்து வர்க்க ரீதியா பாக்குறாரு. அதாவது தொழிலாளி முதலாளி வர்க்கம். அப்ப வந்து அரசாங்கம் ஒரு முதலாளி வர்க்கத்துல இருக்கும்போது தொழிலாளியை வந்து பர்மனண்டா ஆக்காம தொடர்ந்து அவங்களை தினக்கூலியை வச்சிருக்கிறது, அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் கேட்கிறாரு. அது வந்து எல்லாருக்குமான தொழில்ல எல்லா ஜாதி இன மக்களும் போட்டி போடக்கூடிய ஒரு தொழில்ல இருந்தா அதுக்காக அவங்க போராடினாங்க. அதை சப்போர்ட் தான் பண்ணுவோம். அது வந்து வர்க்க விடுதலை நோக்கிய ஒரு நகர்வு அது. ஆனா இந்த விஷயத்துல வர்க்க விடுதலை நோக்கி நம்ம சொல்ல முடியாது, அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது வர்க்க விடுதலை கிடையாது. இது ஒரு சாதிய இழிநிலைக்கு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தள்ளுற வந்து ஒரு மோசமான போக்குங்கிறதால தான் இந்த இதுக்கு நம்ம அதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னு தான் தோழர் திரும்பவும் அதிகமான சொல்றாங்க. இதுவே தான் நம்ம கருத்தாவும் இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு எக்கனாமிக் கிரைட்டீரியனை மட்டும் பார்த்துட்டு ஒரு சாதிய அந்த கிரைட்டீரியனை அல்ல வந்து பொல்யூஷன் நான் பொல்யூஷன்ங்கிற அந்த கேட்டகரியை வந்து நம்ம புறம் தள்ளிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஆர்குமெண்ட். இதை தோழர் சண்முகம் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லியே எல்லா விஷயத்துக்கும் வந்து ப்ரைவேடைஸ் பண்ணணும்னு சொல்லலை. எல்லா விஷயத்துக்குமே வந்து அரசாங்கம் வந்து ஏன் இந்த மாதிரி பர்மனன்ட் பண்ணாம இருக்கு, தினக்கூலியா வச்சிருக்கு, எல்லா விஷயத்துக்கும் சொல்லியே மற்ற விஷயத்துக்கு அவங்க போராட தானே செய்யறாங்க. மற்ற விஷயத்துக்கு வந்து மற்ற துறைகள்ல எல்லா மக்களும் பங்கு பெறக்கூடிய அந்த துறைகள்ல எல்லாமே வந்து அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பர்மனன்ட் ஆக்கணும், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும், பணி நிரந்தரம் கொடுக்கணும், சம்பளம் மற்றும் சலுகைகள் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு எல்லா துறைகளுக்கும் அவங்களும் போராடத்தான் செய்யறாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் வந்து இது சாதிய ஒரு அம்சம் இதுல இருக்கிறதுனாலையும் குலத்தொழில் அது சாதி தொழில், அதுவும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கான திணிக்கப்படுகிற ஒரு தொழில் முறையில் தான் இவங்க அதை வந்து அந்த இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே ஒழிய மற்றபடி இவங்களுக்கு எதிரான கருத்து அது கிடையாது. தோழர் சண்முகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற உடைத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.